அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தில் இந்த அதிகாலை வேளையிலே உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் 2ஆம் தேதி ஜூலை மாதம் 2025ஆம் ஆண்டு புதன்கிழமை இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் சங்கீதம் 37வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார் என்று சொல்லி இந்த வேத வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, 2 காரியங்களை குறித்து ஆண்டவர் இந்த இடத்திலே நம்மோடு இடைப்படுகிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த நாளில் நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், முதலாவது நீ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. முதலாவது ஆண்டவரிடத்திலே இந்த நாட்களிலே நாங்கள் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அப்படியாக இருக்கிற வேளையிலே தான் அவர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களுக்கு நமக்கு இந்த நாட்களிலே அருளி செய்வார் என்று சொல்லி பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருக்கு நாங்கள் மன மகிழ்ச்சியா எப்பொழுது இருக்கிறோமோ, கர்த்தர் நம்முடைய இருதயத்தின் தேவைகளை, இருதயத்திலே நினைக்கிற காரியங்களை எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நாங்கள் நாட்களை உலக காரியங்களுக்கும் உலக செயல்பாடுகளுக்கும் அங்கே சந்தோஷமாய் மகிழ்ச்சியா இந்த நாட்களிலே இருப்போமா இருந்தால் நம்முடைய இருதயத்தின் தேவைகளை இந்த நாட்களிலே ஆண்டவர் சந்திக்க முடியாது. தேவனோடு இந்த நாட்களிலே நாங்கள் ஐக்கியப்பட்டு அவருக்குள்ளே நாங்கள் மகிழ்ந்து இந்த நாட்களிலே இருப்பது நிமித்தம்தான் அங்கே தேவன் நம்முடைய இருதயத்தினுடைய வேண்டுதல்களையும் இருதயத்துடைய நினைவுகளையும் இருதயத்தினுடைய காரியங்களையும் இந்த நாட்களிலே அறிந்து ஆராய்ந்திருக்கிறது நிமித்தம் அவர் இந்த நாட்களிலே என்ன செய்வாராம், அந்த இருதயம் எதை கேட்கிறதோ, நம்முடைய உள்ளான மனுஷன் இந்த நாட்களில் எதை வாஞ்சிக்கிறதோ அந்த காரியங்களை அவர் இந்த நாட்களை நமக்கு வாய்க்க செய்வார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் இந்த வார்த்தை ஊடாக பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகரை பார்க்கிற வேளையிலே அநேகர் தேவனிடத்திலே மனமகிழ்ச்சி இல்லை. உலகத்தை இந்த நாட்களிலே, அது மட்டுமல்ல இந்த நாட்களிலே தன்னுடைய நண்பர்களை நம்பி இந்த நாட்களிலே சில காரியங்கள் இந்த நாட்களிலே அவர்கள் அந்த காரியத்தை செய்வார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே அவர்கள் மீது ஒரு நம்பிக்கை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் நாங்கள் தேவனிடத்திலே மன மகிழ்ச்சியா இருக்கிற வேளையிலே அவர் மேலே நம்பிக்கை வைத்து அவருக்குள்ளே இந்த நாட்களில் நாங்கள் மன மகிழ்ச்சியாக இருக்கிற வேளையிலே கர்த்தர் இந்த நாட்களிலே என்னுடைய மகனுடைய இருதயம் எனக்குள்ளே இந்த நாட்களில் என்னை நினைத்து சந்தோஷப்படுகிறதே, நான் செய்த நன்மைகளை நினைத்து இந்த நாட்களிலே அவன் இந்த நாட்களிலே சொல்லி மகிழ்கிறானே இந்த நாட்களிலே என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவர் என்ன செய்வார் என்றால், நம்முடைய இருதயத்தினுடைய நினைவுகள் என்னவா இருக்கிறது என்று அறிந்து இந்த நாட்களிலே அந்த நினைவுகளை இந்த நாட்களிலே அங்கே இந்த நாட்களிலே வேண்டுதல்களை செய்வார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அருமையான அன்பு பிள்ளைகளே, வேதத்திலே இந்த நாட்களிலே பாருங்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இந்த நாட்களிலே தேவனிடத்திலே மனமகிழ்ச்சியா இருந்தார்கள். அவர்கள் அங்கே அவருடைய தேவைகளை தேவன் இந்த நாட்களிலே சந்தித்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். சாலமோன் ராஜாவை குறித்து பாருங்கள். அந்த சாலமோன் ராஜா தேவனிடத்திலே மனமகிழ்ச்சியா இருந்தது மட்டுமல்ல, அவரிடத்திலே அவர் கேட்டுக்கொண்ட காரியம் என்னவென்றால், கர்த்தாவே எனக்கு ஞானத்தை தாரும் என்று சொல்லி இந்த நாட்களிலே கேட்டுக்கொண்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் தேவன் அந்த இடத்திலே பாருங்கள் அவருக்கு கொடுத்தது ஞானம் மட்டுமல்ல, ஐஸ்வர்யத்தையும் அங்கே கொடுத்து இந்த நாட்களிலே திருப்தியாக்கி நடத்தினார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அவருடைய இருதயத்தில் என்ன வேண்டுதல்கள் இருந்ததோ அந்த வேண்டுதல்களின் படி இந்த நாட்களில் அதற்கும் மிகுதியாக இந்த நாட்களிலே செய்து இந்த நாட்களை தேவன் நடத்துகிறவராக இந்த நாட்களில் இருந்தார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். இன்றைய நாளிலும் அதே தேவனாகிய கர்த்தர் தான் இன்றைக்கு நம்முடைய இருதயம் எதை இந்த நாட்களிலே வாஞ்சிக்கிறது, எப்படியாக என்னோடு இந்த நாட்களிலே இடைப்படுகிறது, எப்படியாக எனக்குள்ளே மகிழ்ந்து கழுகூறுது என்று சொல்லி இந்த நாட்களிலே கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். நாங்கள் ஆண்டவரையே உயர்த்தி ஆண்டவருடைய நாமத்தையே மகிமைப்படுத்தி ஆண்டவருடைய நாமத்தையே பிரஸ்தாவப்படுத்தி கர்த்தருக்குள் நாங்கள் எப்பொழுதும் இந்த நாட்களிலே மன மகிழ்ச்சியா இந்த நாட்களிலே இருப்போமா இருந்தால் நாங்கள் எதை வேண்டுகிறோமோ எதை கேட்கிறோமோ ஆண்டவரிடத்திலே ஆண்டவர் அந்த காரியங்களை நமக்கு கட்டாயம் வாய்க்க செய்வார் என்பதை காணக்கூடியதாக இருக்கு. அதனாலே அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் நீங்கள் எந்த இடத்திலும் எந்த காரியத்திலும் நீங்கள் உங்களுடைய நோக்கங்கள் சிந்தனைகளை வையாதபடி கர்த்தரிடத்திலே மன மகிழ்ச்சியா இருங்கள்.
அவர் அப்பொழுது நீங்கள் இருதயத்திலே என்னத்தை வேண்டுகிறீர்களோ, என்னத்தை வேண்ட வேண்டும் என்று காரியங்களை நீங்க நினைக்கிறீர்களோ, அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளி செய்து தன்னுடைய நாமத்தை இந்த நாட்களிலே மகிமைப்படுத்துவார். அவர்தான் கர்த்தர். அதனாலே அன்பு பிள்ளைகளே, இந்த ஆண்டவரை தேடுங்கள், அவருக்குள் மகிழ்ந்திருங்கள், அவரோடு ஐக்கியப்படுங்கள். அவர் உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமீன் ஆமீன். வாக்குத்தத்த தியானத்துக்கூடாக ஊழியர் சுசேசர் எட்வின் வானர்கள் வழிநடத்தினார். நாங்கள் இந்த வேளையிலும் நற்சந்தனை கூட கடந்து செல்வோம். புத்தியுள்ள ஸ்திரீ கவலை என்ற தலைப்பின் கீழே புத்தியுள்ள ஸ்திரீ அந்த காரியங்களை சகோதரி கொன்சி அவர்கள் எடுத்து வருகிறார். துபாய் தேசத்திலிருந்து கேட்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். புத்தியுள்ள ஸ்திரீ இன்றைய நாளில நாங்கள் பார்க்கக்கூடிய காரியம் கவலை. புத்தியுள்ள ஸ்திரீ எல்லா பெண்களும் நல்ல ஞானத்தோட தெளிவோட இருக்க வேண்டும். இவர்களுக்கு மத்தியில இந்த கவலை என்ற ஒரு காரியம் நமக்குள்ள வந்து விட்டால் மாத்திரமல்ல, குடும்பம் மாத்திரமல்ல, நம்ம சுற்றி இருக்கிற எல்லாருமே உள்ளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. எனவே இன்றைய நாளில கர்த்தர் நம்மோடு பேசுகிற காரியம், உங்களுக்கு கவலைகள் வருகிறதா? இன்னைக்கு நிறைய கவலைகள் வீட்டை குறித்து, எப்படி வீடு கட்டுவது, நான் எப்படி பிள்ளைகளை படிப்பிப்பது, நான் எப்படி பிள்ளைகளுக்கு திருமணம் எடுத்து கொடுப்பது, நான் எப்படி இந்த வீட்டுக்காரர்களை சமாளிப்பது, நான் எப்படி கடன் பிரச்சனையை தீர்வு காண்பது, பிரச்சனைகள் எழும்பும் பொழுது அந்த சமாதானம் குறைந்து விடுகிறது. வசனம் சொல்லுகிறது, என்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பத்தோடு ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று. அப்போ உங்களுக்கு கவலைகள் வரும் பொழுது நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? ஜெபம், ஸ்தோத்திரங்கள், ஆண்டவரை துதித்தல், ஒரு மகிமைப்படுத்துதல். அதே போல வேதத்தை நாங்கள் அதிகமாக வாசிக்கும் பொழுது கூட துக்கம் எல்லாம் மாறி போய்விடுகிறது. வேதம் சொல்லுகிறது, வேதம் எனக்கு மனமகிழ்ச்சியா இருந்தால் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன் தாவீது ராஜா பாடுகிறார். பிரச்சனைகள் வேதத்தில் பிரியமா இருந்தாராம். பிரியமானவர்களே, கவலைகளை மேற்கொள்வதற்கு நமக்கு அருமையான வழி வேதத்தை வாசிப்பது, ஸ்தோத்திரம் செலுத்துவது, துதித்தது, அவரை மகிமைப்படுத்துவது, கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைப்பது, கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைப்பது, சகல பாவங்களை கர்த்தருடைய சமூகத்துல இறக்கி வைப்பது, இப்படி இந்த காரியங்களை நமக்குள்ள கவலை வராது. கவலைகள் கொடுத்து பேச முடியாது, கனவு பேச முடியாது, சொந்த பந்தங்கள் வந்து அவர்களிடத்தில் பேச முடியாது. ஆனால் நம் கவலைகளை எல்லாம் தள்ளி வைக்க வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். பாருங்கள், சொல்லுகிறார்கள், எனக்கு கவலையை நான் சுமக்க வேண்டும் இருதயத்துல என்று அவர் வருத்தப்படுகிறார். சுமக்க வேண்டும், இன்னும் எத்தனை பாடுகளை நான் சுமக்க வேண்டும் என்று அவர் கவலைப்படுகிறாரு. ஆனாலும் அந்த கவலையை தேவனிடத்துல சென்று அவர் ஜெயம் கொண்டார், கொட்டி தீர்த்தார், கர்த்தரை நம்பினாரு, ஜெயத்தை பெற்றுக் கொண்டாரு. இன்றைக்கு நீங்கள் கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க. நம்பிக்கை வந்து உலகத்தின் கவலையை இன்னும் அதிகரிக்கிறது. கர்த்தர் நம்பிக்கை வந்து இன்னும் நமக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. இன்னைக்கு இந்த விஷயம் கவலை வந்து யாரும் பணக்காரனா இருந்தால் இந்த பணத்தை எப்படி பாதுகாப்பது, எப்படி செலவழிப்பது என்ற கவலை, ஏழையாக இருந்தால் நாளைக்கு என்னத்தை சாப்பிடுவது என்ற கவலை, இருந்தால் எப்படி மறந்து வாழ்வது என்ற கவலை, இப்படியாக கவலைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஜெபம் கொடுப்பது, ஜெபமும் கர்த்தர் மேல் வைக்கிற அன்பும். கவலைகள் வரும் பொழுது சோர்ந்து போகாதீங்க, கலங்க கூடாது, கர்த்தரோட பேசிக்கொண்டிருங்க. உதடுகள், நாவின் உதடுகளின் கண்ணாகிய ஸ்தோத்திர பலியை தேவன் விரும்புகிறார். ஸ்தோத்திரம் செலுத்திக் கொண்டிருந்த யாய் நாம் இருக்கும் பொழுது நாம் எல்லாவற்றிலும் நாங்கள் மேன்மை உள்ளதாக நாங்கள் இருக்க முடியும். வாழ்க்கை என்பது 1000 அந்த வாழ்க்கையை ஜெயிப்பதற்கான பலன் நமக்கிட்ட இருக்குது. பாருங்க, சர்வாயுத வர்க்கங்கள் இருக்குது, சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்கள் என்று இருக்கிறது. அந்த வர்க்கங்களை தரித்துக் கொண்டால் நமக்குள்ள மேன்மை
அடைய முடியும். துக்கத்தோட இருக்கிற நீங்க யாரு சாதாரணமான மனுஷர்கள் அல்ல. கர்த்தருடைய கையில அலங்காரமான கிரீடமாய் இருக்கிற பெண்கள். நீங்க தேவனுடைய கரத்துல ராஜ்யமதியமா இருக்கிறீங்க. சாதாரணமானவர்கள் இல்ல. அவர் கிரீடமா இருக்கிறபடியாலதான் எடுத்திருக்கிறார். எத்தனை கோடி ஜனங்கள் இருக்கிறது. ஏன் ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறாரு? அவருடைய உள்ளங்களை ஏன் திறந்திருக்கிறாரு? அவருக்கு யோசிக்காதீங்க, துக்கப்பட எல்லாம் இந்த உலகம் ஒரு நாள் அழிந்துவிடும். இந்த உலக காரியங்கள் சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் ஒரு நாள் போய்விடுவாங்க. ஆனால் அவரை மாத்திர நம்புகிற அந்த நம்பிக்கைதான் நமக்கு வாழ்க்கையில தைரியத்தையும் நாம் சாக்கும் தேவன் நமக்கு செய்யப்பட்டு வைக்காத சுமக்கிற நமக்கு பிரச்சனை அதிகமா இருக்கிறது. அதனால அவர் ஒரு நாள் பார்த்துதான் சொல்லுகிறாரு, கலந்தாதே மகளே, கலந்தாதே, நான் கர்த்தர் என்று தைரியமாக வைராக்கியமாய் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு சொந்தமாய் இருக்கிற நாங்கள் கவலைப்படுவதில்லை. நாம் எதையும் நான் கூட பெற்றுக்கொள்ள போறதில்லை. அதிகமா எதையும் வாங்கிக் கொள்ள போறதில்லை. போது நாங்க வாங்கிக் கொள்கிற ஒரு காரியம் சுகர், பிரஷர், இப்படியாக உடல் பலவீனங்கள், சோர்வுகள், இவைகளைத்தான் நாங்கள் வாங்கிக் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். எனவே நன்கு சகோதரிகளே, இந்த நாட்களில ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. நோக்கி பாருங்க, உங்களோடு இருக்கிற தேவனை நோக்கி பாருங்க. நான் கவலைப்படுறது அந்த வீட்டுல துக்கம், கவலை எல்லா இடத்துலயும். ஒரு மரணம் ஏற்பட்டால் அந்த மரணங்கள் மரணங்கள் சொன்னா அவங்க யாரு சமுதாயத்துக்கு சம்பவத்தையே நாங்கள் யோசித்து நாங்கள் எழுது கொண்டு இருக்கிறோம். எனவே சகோதரிகளை ஸ்திரிகளை சொல்லுகிறார்கள், அவங்களை தெரிந்து எடுத்திருக்கிறார்கள். வேலைகளை செய்வதற்கு தெரிந்தெடுத்திருக்கிறார்கள். வேலைகளை செய்து கொண்டு அவருடைய பிள்ளைகளை தெரிந்தெடுக்கப்பட்ட நாம் துக்கித்து போகலாம். கவலைகளை கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் சொல்லுகிறாரு. என் அன்பு சகோதரர்களை கவலைப்படுவதனால இன்றைய நாள் தீர்மானம் எடுக்கிறோம். சைக்கிளோட துக்கப்பட்டு கொண்டுதான் ஒரு இடத்துல பஸ் இருந்தா என்று சொல்லி அதுக்கு கீழே சைக்கிள் மனுஷனுக்குள்ள இருந்து கொண்டுதான் இருக்கு. ரத்தத்திற்கு கழுவு எடுக்கப்பட்ட முத்துக்கள் நாம் துக்கித்துக் கொண்டிருக்கலாம். கவலையோடு இருக்கலாம். பிள்ளைகளாக சந்தோஷமா இருந்தது. கவலை சீர்வதித்தார்கள். குடும்பத்தில் சிலைகளான ஒரு சோர்வுகள் இப்படியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரிகள் இந்த கவலைகள் வியாதியிலிருந்து ஆசீர்வதிக்கும்படியாக காத்துக் கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். புத்தியுள்ள ஸ்திரீ என்ற தலைப்பிலே 15வது பாகத்தை சகோதரி
கொன்சி அவர்கள் துபாய் தேசத்திலிருந்து எடுத்து வந்தார்கள். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளுக்கு ஊடாக உங்களை வழி நடத்துவாராக. அதே வேளையிலே வாக்குத்தத்த தியானத்துக்கூடாக ஊழியர் சுசேதரின் மாணவர்கள் வழிநடத்தினார். ஏமன் தேசத்திலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். அதே வேளையிலே